ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் சமையல் பார்க்க போகிறீங்க. சுட சுட சோறு, ரசம், கொஞ்சம் ரசம் வச்சிட்டோம். நம்ம வீட்டு சமையல் சாப்பிட்டு ரொம்ப நாளான மாதிரி இருந்துச்சா, அதனால் பாருங்கள் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு பொரி குழம்பு. இதை தேங்காய் அரைச்சி விட்டு வைக்கிறது அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், காரக்குழம்புக்கு அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழைத்தண்டு கூட்டு. இங்கே நம்ம குன்றத்தூர் பைபாஸ் வரும்போது வாழைத்தண்டு பாயிண்ட் வந்தோம்ல, ஆமாம், அப்படியே கூட்டு பண்ணியாச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழை இலை எல்லாமே கிடைக்கும் அங்கே. நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். வேறு லெவலில் சமைச்சிட்டோம். பிரம்மண மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை நாளாக ஜாலியாக ஈஷாவில் போயிட்டு ஒரு 3 நாள் நிம்மதியாக இருந்துட்டு வந்தோம். நிறைய குட்டி குட்டி பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் பூஜா வந்து சூப்பராக வீடியோஸ் போடுவாங்க. ஹேமக்குட்டி மாமாக்குட்டி சேனல்லையும் போடுவோம் பாருங்கள். நானும் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். மனசு அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே இருக்க சாப்பாடு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது, எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேலைகள் இருக்கும் இல்லையா, அதனால நேற்றுக்கு நைட்டு கிளம்பி காலையில் வந்தாச்சு. வந்து ஜெய் கடையை திறக்க போயிட்டான். நம்மளும் ரொட்டீனாக அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். Spread positivity. Love you all. வாழ்க வளத்துடன். Bye. Bye.